எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலேயோ சேலத்தில் 38% வாக்கெடுத்த அதிமுக திருநெல்வேலியில் 8% போயிருக்கா, விழுப்புரத்தில் 35% வாக்கெடுத்த அதிமுக ராமநாதபுரத்தில் 9% போயிருக்கா, சிதம்பரத்தில் 36% வாக்கெடுத்த அதிமுக தேனியில் 13%க்கு போயிருக்கா. இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் 77 மக்களவை தேர்தல்னாலும் சரி, 2014 மக்களவை தேர்தல்னாலும் சரி, எந்த தேர்தலையாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை அதிமுகவுக்கு இருந்திருக்கா? இப்போ கால சூழ்நிலை மாறி இருக்குல்ல. கால சூழ்நிலை ஜாதிய ரீதியாக போயிட்டு 10.5 ஒரு ஜாதிக்கு கொடுத்ததில் தென் மாவட்டங்களில் கடுமையான எதிர்ப்பு. அங்கே சிங்கிள் டிஜிட் போகிறாங்க. 10.5 வாங்கின ஜாதி எங்களுக்கு தான் பெருமை, எங்களுக்கு பயந்து எங்களுக்கு பெருமையை தந்தாருன்னு அவங்க 38, 35, 36ன்னு போடுறாங்க. அளந்து பாருங்கள், 10.5 கொடுத்தால பலனடைந்த ஜாதிகள் இந்த 3 தொகுதியிலும் இருக்காங்களா? அந்த சிங்கிள் டிஜிட் போன இடங்களில் என்ன ஜாதி இருக்கான்னு பாருங்கள், அப்போ தெரியும். அப்போ எம்ஜிஆர் அரசியல் வேறு, ஜெயலலிதா அரசியல் வேறு, இன்னைக்குள்ள அரசியல் வேறுங்கிறது தான் நான் சொல்கிறேன். அப்போ மக்களவை தேர்தலே இப்படி ஒரு முடிவுன்னா அது மக்களவை தேர்தலுக்கான ஒரு தன்மையில் 2024 மக்களவை தேர்தல் நடக்கலைங்கிறது தான் என்னோட பார்வை. இதில் யாராவது நான் சொல்ல தவறு இருந்ததுன்னா, எம்ஜிஆர் காலத்திலையோ ஜெயலலிதா காலத்திலையோ இப்படி சேலத்தில் ஒரு தீர்ப்பு, திருநெல்வேலியில் ஒரு தீர்ப்பு, விழுப்புரத்தில் ஒரு தீர்ப்பு, தேனியில் ஒரு தீர்ப்பு, சிதம்பரத்தில் ஒரு தீர்ப்பு, ராமநாதபுரத்தில் தீர்ப்புன்னு ஏதாவது ஆதாரம் கொடுங்க. சும்மா நீங்கள் பொய்யா போலியா பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் சொன்னது தவறுன்னா, என் டேட்டா தவறுன்னா யாராவது ஆதாரம் கொடுக்கலாம்.